எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சவுத் இந்தியன்ஸோட ஃபேவரட் ஸ்நாக்கான கடலை மிட்டாய் தாங்க பார்க்க போறோம். இதுக்கு 1 கப் அளவு வேர்க்கடலையை எடுத்து நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது கிறிஸ்பியா ரோஸ்ட் ஆனா தான் மேல இருக்க தோலை ஈஸியா நமக்கு ரிமூவ் பண்ண முடியும். தோலையும் நான் ரிமூவ் பண்ணி தனியா வச்சுக்கிட்டேங்க. இப்போ தனியா ஒரு கப்ல வந்து 1/4 கப் வந்து தண்ணி ஊத்திக்கிறேன். அதுல வந்து 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து சேர்த்துக்கிறேன். இது வெல்லம் வந்து கரைஞ்சு வந்த உடனே இப்போ பிராட் பேனுக்கு வடிகட்டி மாத்திக்கிறேங்க. இதுல தான் நம்ம வெல்லத்த இப்ப காய்ச்ச போறோம். இது வந்து நல்லா கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்சணுங்க. இது எப்படின்னா கன்சிஸ்டன்சி மேல இந்த மாதிரி நுரைச்சி வரும். இப்போ அத வந்து நீங்க ஒரு குட்டி பவுல்ல தண்ணிய எடுத்துக்கிட்டு அதுல நீங்க ஊத்துனீங்க அப்படின்னா, நீங்க அந்த வெல்லத்த தனியாவே உருண்டை பிடிச்சு எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு ஜவ்வு மாரி வருங்க. அத நீங்க திருப்பி கீழ போட்டீங்கன்னா, டொப்புன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். இப்ப பார்த்தீங்களா, அந்த மாரி உருண்டை மாரி வரும். ஒரு மாரி பிளாஸ்டிக் மாரி இருக்கும். இதுதான் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. இப்ப நல்லா வந்து காய்ச்சியாச்சு ஜாகரிய. இப்ப இதுல நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா தனியா, அந்த வேர்க்கடலையும் இதுல போட்டுட்டு ஒரு 2 தடவ கலந்து எடுத்துக்கோங்க. இப்ப தனியா ஒரு ஸ்கொயர் ட்ரேல பேக்கிங் ஷீட் ரெடியா வச்சிருக்கேன். எதுக்காக பேக்கிங் ஷீட் வச்சிருக்கேன்னா, அப்பதான் அத கட் பண்ணி வெளியில எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பேக்கிங் ஷீட் இல்லன்னா எண்ணெய் தடவி கூட அதுல இந்த மாரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பீனட் ஸ்வீட்ட வந்து கொட்டிடுங்க. இப்போ அது ஒரு 2 மினிட்ஸ் ஆற விட்டதுக்கு அப்புறமாவே உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அத வந்து நைஃப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தனியா உடைச்சு எடுத்தீங்க அப்படின்னா வந்துரும். இப்போ நமக்கு சூப்பரான கடலை மிட்டாய் வீட்லயே எப்படி பண்ணலான்றது பார்த்தோம். இன்னொரு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.